ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டேன்னா சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி ஆர் பிரிஞ்சால் மசாலா ஆர் பிரிஞ்சால் கிரேவி. இது சப்பாத்தியோட தொட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம், கறி மாதிரி தொட்டுக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பார்க்க போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது என்னடா கடாயின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, நெய் காய்ச்சின கடாய் தான், வெண்ணெய் காய்ச்சின கடாய். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காவை போட்டுட்டு, இது என்ன பொடினா இந்த மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பொடி, இந்த பத்திய இதில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை போட்டு நல்லா வெறும் கத்திரிக்காவை எண்ணெயிலேயே மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணேன்னா சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப நன்னா இருந்தது, எக்ஸ்ட்ரீமாக நிஜமாகவே ரொம்ப நன்னா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண கத்திரிக்காய், ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயம்ப்பா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டுன்ட்டேன். அதோட அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, சாம்பார் பொடி, இதெல்லாம் தான் போட்டேன். இதை பாருங்க, தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மூடி வச்சு தக்காளியை சாஃப்டாக மெஷியாகிறவரும் நீங்கள் மூடி போட்டு பண்ணினேன்னா சூப்பராக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா திருப்பி சாட்டே பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே வதங்கி இதை நீங்கள் மூடி வச்சேன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டொமேட்டோலாம் நல்லா சாஃப்டாக மெஷி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மூடியை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் அதில் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னென்ன பொடி போட்டேன் என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டேன்னா தனியா பவுடர், சாம்பார் பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா திருப்பி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. இதுக்கு தயிர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தயிர் சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும்ப்பா. ஸோ தயிர் விட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சேன்னா சூப்பரான அடிபொலியான பிரிஞ்சால் கிரேவி ரெடிப்பா. பாருங்க, நல்லா மூடி போட்டு நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த ரெடியானது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ இதோட சேர்த்து சாப்பிட்லாம். அருமையாக ரசம் சாத்துக்கெலாம் தொட்டுண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கினேன்னா சூப்பரான பிரிஞ்சால் கிரேவி ஆர் பிரிஞ்சால் மசாலா ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.